சட்டத்தரணி ஆஜராக கூடாது. எங்களுக்கு நீதி வேண்டும். நீதி அவங்களால் அரசாங்கத்தால் நீதி வழங்க இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட தாங்கும். நாங்கள் நீதி கொடுக்கோம் அவங்களுக்கு. இந்த இலங்கையில் இப்படி ஒரு கொடூரமான இனி எந்த சவம் வரக்கூடாது. எந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு 3:30 நாங்கள் கொண்டு போட்டு தான் கிணத்துலாண்டு அவங்க கொண்டு போட்டு அவன் ஒரு பொம்பளை தான். அப்படியானவ என்னத்துக்காக அவன் அப்படி ஒரு குழியை செஞ்சு கொண்டு எந்த ஒட்டு துணியும் இல்லாம கொண்டு கிணத்துக்கு போட்டவன் அவன் செஞ்சது அநியாயம். அவனையும் தரணும். அவளை போட்ட எங்களை பிள்ளைய போட்ட மாதிரி அவளையும் போடணும். நாங்கள் கிணத்துக்குள்ளே போடணும். போட்டாதாங்கிற ஆத்மா சாந்தி அடை அவளுக்கு தரணும். எங்களை கையில் தரணும். எங்களை பிள்ளை போட்ட பாடு அவளுக்கு என்ன தெரியும்? அவள் நகையை கொண்டு எடுத்து போட்டு விட்டிக்கலாம். ஏன் கொண்டவள் உயிரையும் கொண்டவள் அவளையும் தரணும். எங்களை கையில் நகை கொண்டு எடுத்து போக வேண்டி அவங்களுக்கு தூக்கு தண்டனை அனுமதி கிடைக்கணும். விரைவில் கிடைக்கணும். எங்களது ஊரே அந்த அழிஞ்சமா இருக்கு. அவர் அப்பாவி பண்ணவ என்ன போல ஒரு பண்டாவும் அவருடைய தாலி நகைகளை கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக 2வது பம்மியடி ஊற்று 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை அவர்கள் ஓட்டோவில் ஏற்றி வந்து அவரிடமிருந்த தங்க நகைகளை அபகரித்துவிட்டு பட்டிப்பளை நெல்லிக்காட்டில் இருக்கின்ற ஒரு பான் கிணறு பாழடைந்த கிணற்றில் அவரை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். 28ஆம் தேதி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் அந்த கிணத்தில் போடப்பட்டார்கள். இது சம்பந்தமாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தேடலும் நடைபெற்று அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் வவுனதீவில் காணப்படுகின்ற கொத்தியாவிலையைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது குறிப்பிட்ட பெண் இதே மாதிரி கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தையை வயலில் வீசிவிட்டு இவர்கள் அந்த தாயை அதே கிணத்தில் போட்டிருந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த தாய் சத்தம் போடுகின்ற சத்தம் அடுத்த நாள் காலமே ஒரு இளைஞனுக்கு கேட்டதன் பிரகாரம் போலீசாருக்கு அறிவித்த பின்னர் தான் அந்த கிணற்றில் ஏற்கனவே 28ஆம் தேதி கொலை செய்யும் முயற்சியோடு தூக்கி போடப்பட்ட நலாயினி ரவி என்பவர் அந்த கிணற்றில் 22 நாட்களாக கொல்லப்பட்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் அவருடைய பிரேதம் அங்கு கிடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த 3வது பெண், அந்த கொத்தியாவிலையைச் சேர்ந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பிரேதம் கூட எடுக்கப்பட்டு இப்போது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு 14 நாட்களுக்கு அந்த மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் 22 நாட்களாக அந்த நலாயினி ரவி என்ற அந்த 4 பிள்ளைகளின் தாயார் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அந்த அனுதாபத்தை காட்டுவதற்காகவும் இந்த சட்ட நடவடிக்கை விடயத்தில் மிகவும் கவனமாக கையாளுமாறு கூறி இந்த இடத்தில் வந்து காந்தி சதுக்கத்தின் முன்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மகஜரை ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் GA மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கோருகின்ற ஒரு உருக்கமான விடயம் என்னவென்றால், இந்த படுகொலையை செய்த படுகொலை கும்பல், அதாவது அண்ணன் தம்பி அவருடைய மனைவி என்ற ஒரு கும்பல் இந்த கொலையை செய்திருக்கின்றது. இவ்வாறு கொலை செய்த கும்பலுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது. அது ஒரு மோசமான படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையாளிகளை விடுவிப்பதற்கு முனைவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற பொழுதோ அதற்கான விடயங்களை உடனடியாக போலீஸ் திணைக்களம் மிக விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் மேலும் மேலும் குற்றச் செயல்கள் நடக்காது, தடுக்கப்பட்டிருக்கும்.
இறுதியாக காட்டப்பட்ட அந்த வேகம் முன்னர் காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் உண்மையிலே இந்த படுகொலையான விடயங்களுக்கு எவரும் ஆதரவாக ஒத்துழைக்க வேண்டாம் என்று மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே நாங்களும் சட்டத்தரணிகள் சங்கத்தையும் சட்டத்தரணிகளையும் வேண்டிக் கொள்கின்றோம். உண்மையாக இவ்வாறான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் இது சம்பந்தமாக செய்பவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்ற நிலைப்பாடும் ஏற்படும். ஆகவே 2-3 விடயங்கள் இந்த குற்றச்செயல்களுக்கு உடனடியாக எந்தவித காலதாமதமின்றியும் எந்தவிதமான சலுகைகளின்றியும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு எதிர்காலத்திலே இவ்வாறான குற்றச்செயல்கள் எந்தவிதமான ஆதரவுடனும் சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பொலிஸ் நிலையங்கள் இருந்தும் இவ்வாறான செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு மந்தமான நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் பல குற்றச்செயல்களும் கூட இந்த பல பொலிஸ் நிலையங்கள் இருந்து அவற்றை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பொலிஸ் திணைக்களமும் அரசும் மிக முழுவகத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நியாயமான வேண்டுகோளை அதிகாரிகள் சகலிடம் செவிசாரித்து உடனடியாக இதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனைவரும் ஒத்துழைத்து நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது உண்மையிலே 40ஆம் கிராம மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த போராட்டத்துக்கான முழுமையான ஆதரவை நாங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்குது. எங்களுடைய தாயகத்திலே பல இவ்வாறான கொலை சம்பவங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. இந்த 40ஆம் கிராம மக்கள் மிக முக்கியமான ஒரு உதாரணமாக வித்யா என்ற மாணவியுடைய அந்த கொலை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அந்த கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல் இந்த கொலையையும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல உண்மையிலே இந்த கொலை சம்பந்தமாக 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது விடயம்தான் கொத்தியாவலை சேர்ந்த அந்த பெண்ணொருவரும் குழந்தையும் கடத்தப்பட்ட பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அவர்களை கண்டுபிடிக்கிறதிலே நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் அதிகாரியுடைய பேர் மேனன் என்று நினைக்கிறேன். காரதீவை சேர்ந்த மேனன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி மிக வேகமாக நடந்து கொண்டு அந்த கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறதிலே சிசிடிவியை பார்த்து நடவடிக்கை எடுத்ததை உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம், பாராட்ட வேண்டிய விடயம். இருந்த பொழுதும் கூட ஒரு 25 நாட்களுக்கு முன்பாக இந்த 40ஆம் கிராமத்திலே இப்போ தற்பொழுது கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட அந்த தாயினுடைய உறவினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அந்த நேரத்திலே நேரடியாக போலீஸாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுது அவர்களுடைய போக்கு சம்பந்தமாக திருப்தி அடையக்கூடிய வகையான பதில்கள் இருந்தது போல தெரியவில்லை. அதிலே முக்கியமான விடயம் அவர்கள் சொன்னார்கள், 40ஆம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குள் வருவதாகவும் கடத்தப்பட்ட அந்த பெண்மணி களுவாஞ்சுடி போலீஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தில் கடத்தப்பட்டதாகவும் இந்த 2 போலீஸாரும் தான் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு என்ன சந்தித்த பொழுது நான் போலீஸாருடன் தொலைபேசி அழைப்பு எடுத்து உரையாடும் பொழுதும் கூட சிசிடிவியை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் பலுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்ததுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த சிசிடிவியை கூட சரியாக பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இந்த 3வது கடத்தல் 3வது சம்பவம் நடக்காமல் இருந்த அந்த மெட்ட தாய் குழந்தையும் கடத்தப்படாமல் இருந்திருந்தால் சில நேரத்திலே இந்த சடலமாக இந்த தாய் மீட்கப்பட்டு இருப்பாரா என்ற சந்தேகம் வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குரிய நோக்கம் என்னென்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. மேனன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட ஏனைய போலீஸாருடைய நடவடிக்கை சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு திருப்தி இல்லை என்றதை வெளிப்படுத்தும் வகையாகவும் அந்த மக்களுடைய ஒரு மனிதர் ஒன்றை கையளிக்கிறதுக்காகவும் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களையும் இந்த போராட்டத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக வருமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டு உண்மையிலே அந்த கொல்லப்பட்ட தாயார்
கொலை செய்தப்பட்டு கிணத்திலே வீசப்பட்டாரா இல்லாட்டி கிணத்துக்குள்ளே உயிருடன் போடப்பட்டாரான்றது கூட இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக விரிவான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட திக்கோடி வட்டாரத்தில் இருக்கின்ற 40ஆம் கிராமத்திலே இருந்த ஒரு தாயொருவரின் உடல் காலடைந்த கிணத்திலே கடந்த நாட்களுக்கு முன் போடப்பட்டது. உண்மையிலே எங்களுக்கு இந்த போலீசாரின் அசம்பந்த போக்குத்தான் இந்த உடலை நாங்கள் உயிரற்ற உடலாக கண்டெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்க ராசமாணிக்கம் ஐயா அவர்களிடம் அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய தாயார் வந்து முறையிட்ட பின்னர் உடனடியாக குறித்த பகுதிக்குரிய ஓஐசி ஏஎஸ்பி மூலம் நாங்கள் இப்படியான பிரச்சனை நடந்திருக்கிறது என்று கூறியும் எதுவிதமான நடவடிக்கையும் அந்த தாயினுடைய உடலை கண்டெடுக்கும் மட்டும் வெள்ளாவளி போலீஸாரோ களவாஞ்சிக்குடி போலீஸாரோ எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது எங்களுக்குரிய மிகுந்த மன அழுத்தமான விடயம். அவங்கள விஷயத்தை சொல்லி போட்டு அவங்க அமைதியான முறையில் அந்த இதனால் முடிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் 3 பேர் யார் வாரது மெட்டால் யாரு அமைதியாக நீங்கள் எல்லாம் கலந்து போகணும். சரிதானே? ரைட். 3 பேர் தானே.